வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். அருமை நண்பர்களே, இது பாமரனின் பார்வையில் அரசியல். அருமை நண்பர்களே, நேற்றைய தினம் ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நெடுமாறன் சந்தித்தார் என்கின்ற ஒரு செய்தி. அதை ஏன் சந்தித்தார் என்று பல பேருக்கு தெரியவில்லை. ஆனால் சந்தித்த உடனேயே அந்த உடன்பிறப்புகள் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் ஒரு செய்தியை பரவலாக்கிவிட்டார்கள். பார்த்தீர்களா, இங்கே ஒருவர் தமிழ் தேசியம் வளர்க்கப் போகிறோம், திராவிடத்தை அழிக்கப் போகிறோம் என்று கிளம்பி இருக்கின்றார். ஆனால் ஒரு தமிழ் தேசியம் எங்களிடம் சரணாகதி அடைந்து கொண்டிருக்கிறது என்று அந்த செய்தி பரவலாக பேசப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தவன் எவனும் கடைசியில் இங்கே திராவிடத்தில் தான் சரணாகதி அடைய வேண்டும், அவனுக்கு சரணாலயமே எங்கள் திராவிடம் தான் என்றெல்லாம் கூட பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு நகைப்புக்குரிய செய்தியாக இன்று இருக்கின்றது. ஆனாலும் இப்படி நகைப்பதற்கு வழியை வகுத்து விட்டாரே நெடுமாறன் என்று நினைக்கின்ற போது மனதுக்கு சற்று கவலையாகத்தான் இருந்தது. ஏனென்றால் யார் இந்த நெடுமாறன் என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் மதுரை விமான நிலையத்தில் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் வருகின்ற போது அவர்களை கொலை வெறியோடு கற்களால் கொண்டு வீசி எரிந்து காயப்பட்டு இரத்த களரியாக நிற்கின்ற போது மேற்கொண்டு காயப்படாமல் தடுத்த மாவீரன் இந்த நெடுமாறன். தன் உயிரை கூட மதிக்காமல், தன் உயிரை கூட அதை பற்றி கவலைப்படாமல் இந்திரா காந்தியுடைய உயிரை காப்பாற்றியவர் இந்த நெடுமாறன். அவர் இந்திரா காந்தி அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு வந்த பிறகு என்னை காப்பாற்றியவன் என் மகன் நெடுமாறன் என்று சொன்னார். இன்றைக்கு வரலாறு சொல்லுகிறது, திராவிட இயக்கத்தவர்களிடம், திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து என் உயிரை காப்பாற்றியவர் என் மகன் நெடுமாறன் என்கின்ற ஒரு புகழாரத்தை கொடுத்தார். யார் சொல்லுவார்கள்? ஒரு பாரத பிரதமர் சொல்லுகின்ற அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருந்து உயிரை, இந்திரா காந்தி அவருடைய உயிரை காப்பாற்றியவர் இந்த நெடுமாறன். அந்த நெடுமாறன் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சரணாகதி அடைந்து விட்டார் என்று இன்றைக்கு பேசிக் கொள்கின்றார்கள். கர்ம வீரர் காமராஜர் நெடுமாறனுக்கு கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? மாவீரன் நெடுமாறன். மாவீரன் நெடுமாறன் எதற்கும் அஞ்சாமல் கொண்ட கொள்கை பிடிப்போடு நடத்தி செல்கின்ற தகுதி பெற்ற மாவீரன் நெடுமாறன் என்று பெருந்தலைவர் காமராஜரால் பட்டம் பெற்ற ஒரு நெடுமாறன் தான் இன்றைக்கு அண்ணா அறிவாலயத்திலே போய் சரணாகதி அடைந்திருக்கிறார் என்று பேசுவதற்கு வழி செய்து விட்டார். அவர் சரணாகதி அடைந்தாரா என்பது தெரியாது. ஆனால் செய்தி அப்படித்தானே இருக்கிறது. திராவிடத்தை எதிர்த்தவர்கள் அத்தனை பேரும் கடைசியில் எங்களிடம் வந்து சரணாகதி அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற பழிச்சொல்லுக்கு ஆளாகி போயினீர்களே. அருமை நண்பர்களே, இந்த நெடுமாறன் அவர்கள் எதற்காக அங்கே சென்றார், ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் என்றால், நல்லக்கண் அவர்களுக்கு 100ஆண்டு விழா எடுக்கின்றோம், அந்த விழாவிற்கு வந்து நீங்கள் தலைமை தாங்கி தர வேண்டும் என்று கேட்பதற்காக போயிருக்கிறார். நட்பு வேறு, அரசியல் வேறு. ஒரு கொள்கையை கொண்ட ஒருவர் இன்னொரு முதலமைச்சரை பார்க்க கூடாது என்று எந்த சட்டத்திலும் இல்லை. ஆகவே அழைப்புதலை கொடுப்பதற்காக சென்றிருக்கின்றார். தள்ளாத வயதிலே அழைப்புதலை இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியிருக்கலாம், ஒரு முக்கியமானவர்களிடம் வந்து. ஆனால் முதலமைச்சரிடம் தானே கொடுத்தால் கொஞ்சம் மரியாதை இருக்குமே என்று நினைத்த நெடுமாறன் அவர்கள் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அழைப்புதலை கொடுத்து விட்டார், மகிழ்ச்சி. வருகிறேன் என்று சொல்லிவிட்டார், மகிழ்ச்சி. ஆனால் திரும்பி வருகின்ற போது அங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தன்னை வழியெடுப்ப வந்துவிட்டார். கையை பிடித்துக் கொண்டே வருகிறார். இது ஒரு பக்கம் உளவியல் ரீதியாக ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு பெரியவர் வந்திருக்கின்றார், அவரை வழி அனுப்புவது மரபு.
ஆகவே அந்த மரபை கடைபிடித்து அவர் வந்திருக்கின்றார். ஆனால் நெடுமாறன் நெகிழ்ந்து போகிறார். இது இங்கேதான் பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த ஒரு வயதுக்கு மேலாக போன பிறகு, வயதான பிறகு அவர்கள் மீண்டும் குழந்தையாகி விடுகிறார்கள். அந்த வகையிலே ஒரு முதலமைச்சரே தன்னுடைய கையை பிடித்துக் கொண்டு வழியனுப்ப வந்துவிட்டாரே என்று நெகிழ்ந்து போகின்றார், நெகிழ்ச்சி அடைகின்றார், தழுதழுத்து விடுகிறார். இந்த காட்சி ஒரு உன்னதமான காட்சியாக மக்கள் மனதிலே தெரிந்தாலும் அதை அரசியலாக்கி பார்க்கின்ற அவல நிலை இன்றைக்கு இருக்கின்றது அல்லவா? ஆகவே இன்றைக்கு என்ன சொல்லுகின்றார்கள்? பார்த்தீர்களா பார்த்தீர்களா, எங்களையே எதிர்த்தவர், எங்களையே 1,50,000 ஈழ தமிழர்களை கொன்று குவித்த போது கண்மூடிக்கொண்டிருந்த கருணாநிதி என்று சொன்ன நெடுமாறன் அவர்களை, இன்றைக்கு தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியைச் சேர்ந்த குடும்ப கட்சியை என்று வர்ணித்தவரை எங்கள் தலைவர், எங்கள் ஸ்டாலின் அவர்கள் கையை பிடித்து கூட்டிக் கொண்டு வந்து வாசலிலே வழி அனுப்புகிறார் என்றால் நாங்கள் தான் உயர்ந்த இடத்திலே இருக்கிறோம் என்று சொல்வது நகைப்புக்குரியதாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு எதிராக கருத்து சொல்பவர்களை அழித்துவிடும், அழித்திருக்கிறது. பாவாணர் என்கின்ற தமிழ் பேரறிஞனுடைய பெயரையே சரித்திரத்தில் இல்லாமல் செய்துவிட்டது. பாரதி என்ற சொல்லையே உச்சரிக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு தெரியுமா? எத்தனை பேர்களை அப்படி தன்னுடைய பெயர்களை தனக்கு எதிரான கருத்துக்கள் கொண்ட சித்தாந்தவாதிகளை எல்லாம் இடம் தெரியாமலே அழித்திருக்கிறது. அப்படி அழிக்க முற்படும், அழிக்க முடியாதவர்களை அழிக்க முடியவில்லை. ஆனாலும் என்ன செய்யலாம்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பாவாணர் போன்றவர்கள் எல்லாம் மறைந்து போனார்கள் என்ற செய்திகள் எல்லாம் உண்டு. அந்த அளவிற்கு வருமானம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய கவிஞனுக்கு, ஒரு மிகப்பெரிய சித்தாந்தவாதிக்கு அவ்வளவு நிலை ஏற்பட்டது. அந்த அளவிற்கு வாய்ப்புகளே இல்லாமல் செய்துவிட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அதை மட்டும் ஏராளமான பெயரை சொல்ல வேண்டும், அதற்கு நேரம் இல்லை எனக்கு. ஆகவே நெடுமாறன் அவர்கள் இன்றைக்கு சென்றிருக்கிறார் என்றால் இது ஒரு தந்திரம். முன்னாடியே கேட்பார்கள், எனவே நாங்கள் உங்களை சந்திக்க வருகிறோம், நீங்கள் எங்களுக்கு நேரம் கொடுங்கள் அப்படின்னோடனே இத்தனை மணிக்கு வாங்க, இத்தனை மணிக்கு போங்கன்னு அங்க கொடுத்துருப்பாங்க. அப்ப நெடுமாறன் வருகிறார் என்று சொன்ன உடனேயே இவர்கள் மறுத்திருக்க வேண்டும் அல்லவா? தங்கள் குடும்பத்தின் மீது பழி சுமத்தியவர் நெடுமாறன். ஈழ போராளிகள் ஈழம் அழிவதற்கு காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னவர் நெடுமாறன். தன்னுடைய வாழ்நாளிலேயே இதுவரைக்கும் அவர் தங்களைத்தானே எதிர்த்தார். ஆகவே அவருக்கு நேரம் கேட்கின்றார், கொடுக்காமல் இருந்திருக்கலாமே. அப்படி செய்யார். அங்கேதான் ராஜதந்திரம் புதைந்திருக்கிறது. ஒன்று, தங்களை எதிர்த்தவர்களை, தங்கள் சித்தாந்தத்துக்கு ஒத்து வராதவர்களை அழிப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி முடியாதவர்களையும், அப்படி கொள்கையிலே பிடிப்பு கொண்டவர்களை அப்படி அவ்வளவு சீக்கிரத்தில் அழித்து விட முடியாதல்லவா? ஆகவே அப்படிப்பட்டவர்களை தங்கள் நண்பனாக்கிக் கொள்வது இது ஒரு பெரிய தந்திரம். அப்ப நண்பனாக்கிக் கொண்டால் அவன் அதுக்கு அடுத்து பேசவே மாட்டான். எப்படி பெரிய தந்திரம் பார்த்தீர்களா? அதே தந்திரத்தை தான் இனி நெடுமாறன் கொஞ்ச காலம் வாழப்போகிறார். ஆனாலும் இன்றும் அவர் அந்த கொள்கையில் இருந்து மாறவில்லை. தமிழ் தேசிய தலைவராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே ஒரு தமிழ் தேசியம் பற்றி பேசுகின்ற பெரியவர் அவர் நமக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார். இந்த சமயத்தில் சீமானவர்கள் திராவிடத்தை அழித்து விடுவோம் என்று வந்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ் தேசியத்தில் இருந்து ஒரு செங்கலை எடுக்க வேண்டும். அப்ப அந்த சுவர் கட்டுகின்ற வேலையில் சற்று பிளவு ஏற்படும் என்று ராஜதந்திரத்தோடு நினைத்து அவருக்கு நேரம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் நெடுமாறன் அவர்கள் செய்ததுதான் தப்பு. முதல்வர் வந்து விட்டாரே, தன்னுடைய வயதுக்கு குறைவானவர் வந்தது ஒன்று பெரிய விஷயம் அல்லையே. அதை கண்டு ஏன் நெகிழ வேண்டும்? ஏன் உருக வேண்டும்? ஏன் கண்ணீர் விட வேண்டும்?
இது வயது மூப்பால் ஏற்படுகின்றது. ஆனால் அதை அவர்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டார்கள். தங்களிடம் சரணாகதி அடைந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் சாதகமாக்கிக் கொண்டு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எத்தனை பேரை பார்த்தோம், நாங்கள் எத்தனை பேரை பார்த்து இருக்கின்றோம். திராவிடத்தை அழிப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் கடைசியிலே சரணாகதி அடைவார்கள் என்று சொல்கின்றார்கள். கண்ணதாசனை எத்தனை முறை எழுத்து பார்த்தார்கள். வனவாசம் என்கின்ற புத்தகத்தை எழுதிய பிறகு கலைஞர் எப்படியாவது கண்ணதாசனை அழித்து விடலாம் என்று நினைக்கின்ற போது முடியாமல் போன போது அவரை மீண்டும் நண்பனாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சியெல்லாம் எடுத்து பார்த்தார்கள். அதே போல வைகோ அவர்கள் சொல்லாத குற்றச்சாட்டா திராவிட முன்னேற்ற கழகத்தவரிடமிருந்து கடைசியிலே திராவிடத்திடம் போய் சரணாகதி அடைந்த பிறகு வைகோ என்கின்ற அந்த வார்த்தையை கூட இன்றைக்கு யாரும் உச்சரிப்பதில்லை. வரலாற்றிலே வைகோவின் வரலாறு தனியாக எழுத இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வரலாற்றிலே இடம் பிடிக்காமல் போய்விட்டார். அந்த அளவுக்கு வைத்துக் கொண்டது அந்த திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடம் அதைத்தான் செய்யும். அவர்கள் தனியாக இருந்தால் அவர்களுக்கு தனியாக பக்கங்கள் ஒதுக்கி வரலாறு அவர்களுக்காக வரலாற்று பக்கங்கள் எழுதப்படும். ஆனால் இன்றைக்கு திராவிடத்திலே போய் சேர்ந்து விட்டால் அது கொஞ்ச நாள் ஏதாவது விழாக்களுக்கு அழைத்து பெருமைப்படுத்தும், அதன் பிறகு சுத்தமாக மறந்து போய்விடும். அந்த திராவிடத்தில் கலந்து விடுவார்கள், உருத்தறியாமல் அழித்து விடுவார்கள். சரித்திரத்திலே வைகோ என்கின்ற பெயர் இனி எந்த நேரத்திலும் உச்சரிக்க முடியாது, அந்த அளவுக்கு செய்து விடுவார்கள். அதே போலத்தான் இன்றைக்கு நெடுமாறன் அவர்களை அரவணைத்து இதுவரைக்கு இவற்ற பெயர்களை எல்லாம் அழித்து விட்டார்கள். நெடுமாறனுக்கு இது வரலாற்று பிழை. அவர் செய்தது மரியாதை. ஆனால் அவர் வீடு சென்றிருக்க கூடாது, வீடு தேடி சென்று அழைப்புதலை கொடுத்திருக்க கூடாது, அங்கே நெகிழ்ந்திருக்க கூடாது. எல்லாவற்றையும் செய்து விட்டீர்களே நெடுமாறன் அவர்களே. உங்களுக்கு இருந்த இமாலய புகழ், உங்களுக்கு இருந்த சரித்திரம், உங்களுடைய வரலாறு அத்தனையும் மறக்கடிக்கப்பட இருக்கிறது. தமிழ் தேசியத்திற்காக வாழ்ந்து அதை கைப்பற்றுவதற்காக தன்னுடைய கடைசி மூச்சு வரை இருந்த நெடுமாறன் அங்கேஹோ இப்படி திராவிடத்தில் சரணாகதி அடைந்து விட்டாரே என்று சொல்லுகின்ற அளவிற்கு வைத்து விட்டதுதான் நெடுமாறன் செய்த மிகப்பெரிய குற்றம். ஒரு கொள்கையில் வெற்றி பெற முடியாமல் போகலாம், அவ்வளவு சுலபமாக வெற்றி பெற முடியுமா என்ன? அருமை நண்பர்களே, நெல்லை கண்ணன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் இருந்தார், காங்கிரஸ் கட்சிக்காரர். அவர் தன்னுடைய கடைசி வரை திராவிடத்தை எதிர்த்தவர். ஆனால் கடைசியிலே உயிர் போவதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பு போய் சரணாகதி அடைந்துவிட்டு என் தெய்வமே கருணாநிதி தான் என்று சொல்லிவிட்டாரே. அந்த அளவுக்கு வைத்து விட்டார்கள் தங்கள் அதிகாரத்தை, பணபலத்தை காட்டி அவர்களுக்கு உதவி. மனிதனுக்கு வாழ்க்கையா மானமா என்றால் மானத்தை விட்டு விடுவான். எந்த மனிதனும் உனக்கு இத்தனை கோடியை தருகிறோம் என்று சொன்னால் கோடிதான் முக்கியம். அது வயதான பிறகு அது மிக சுலபமாக நடந்து விடுகிறது. வரலாற்றிலே நெல்லை கண்ணனுடைய பெயரை எழுத இருந்த நேரத்திலே அவர் போய் திராவிடத்திலே சரணாகதி அடைந்ததின் விளைவு என்னாச்சு? நெல்லை கண்ணன் என்கின்ற ஒருவன் இருந்ததாகவே வரலாறு இல்லையே. இதுதான் நெடுமாறன் அவர்களுக்கு நடக்கும். அதன் பிறகு நம்முடைய எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுடைய வரலாறு இதையெல்லாம் விரிவாக பேசப்பட வேண்டும். ஒருவர் நிருபர் போய் கேட்கின்றார், கலைஞர் என்று ஒருவர் சொல்கிறார். கலைஞர்னா யாருடா? திமிராத்தான் பேசுவார் ஜெயகாந்தன். கலைஞர்னா யாருடா என்று கேட்டவர். கருணாநிதி அவரை பற்றி தெரியாதப்பா. கலைஞர் இவ்வளவு புத்தகங்களை எழுதியிருக்கிற, நான் அடிச்சதே இல்லை, குப்பைகளை எல்லாம் படிக்கிறது இல்லை. கலைஞர் எழுதிய எழுத்துக்களை நான் படிப்பதே இல்லை என்று சொல்லி தன்னுடைய வாழ்நாளிலே வாழ்ந்த ஜெயகாந்தன் அவர்களை என்றைக்காவது ஒரு நாள் தனக்கு அடிமையாக்கி தீர வேண்டும் என்று நினைத்த கலைஞர் அவர்கள் செய்த சூழ்ச்சி, அவருடைய தள்ளாமை, அவருடைய இயலாமை எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஒரு நாள் தன்னை வீட்டுக்கு அழைத்து ஒரு கிளிகளை கொடுத்து
தன்வசப்படுத்திக் கொண்ட அவல நிலை நடந்தது இந்த நாட்டில். ஆகவே இன்றைக்கு நெடுமாறன் போய் இருப்பது ஒன்றும் அதிசயம் அல்ல. தமிழ் தேசியவாதி எங்களோடு வந்து விட்டார். எங்க ஒருத்தன் போனாங்க, இன்னொருத்தன் வருவான். உடனேயே ஜெயிக்கிற அளவிற்கு நீங்கள் சுலபமானவர்கள் அல்ல. நீங்கள் விஷ விருட்சம் விரிந்து பறந்து கிடக்கிறது. ஆகவே திராவிடத்தை அழிப்பது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. காரணம், நீங்கள் அதிகாரத்தில் இருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்ப்பவர்களை அழிக்கின்ற திட்டங்களை போடுவீர்கள். அதுபோலத்தான் இன்றைக்கு நெடுமாறன் அழைத்த உடனேயே தங்களுடைய பகை மறந்து தன் மீது இவ்வளவு சேற்றை அள்ளி வீசினானே இவன் அழைத்து நாம் போவதா என்று நினைக்காமல் அவனை தன் வசப்படுத்திக் கொண்டால் அரசியலுக்கு லாபம், அது திராவிடத்திற்கு லாபம் என்று வெட்கம் இல்லாமல், சூடு சுரணை இல்லாமல் அவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களிடம் அழைப்புதலை பெற்று அவரை வழி அனுப்பி அவர் நெஞ்சத்திலே இடம் பிடித்து இது போன்ற ஒரு நாடகத்தை உருவாக்கி அதில் நடித்து வெற்றியும் பெற்றுவிட்டீர்கள். எங்களுடைய கவலை எல்லாம் நெடுமாறனுக்கு இது தேவையா, நெடுமாறனுக்கு இது தேவையா என்கின்ற கவலைதான் எங்களுக்கு. சரித்திரத்தில் பிழைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. என்ன செய்வது? பார்ப்போம் நாளை எப்படி நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம்.